அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாரதியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தியறிக்கைகளுடன். செய்தி ஆசிரியர் அம்னா ரிஃபாஸ். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ஹனா ரம்ஜான். விரிவான செய்திகளுக்குள் நுழைய முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்புச் செய்திகள். தரம் 11 மாணவர்களுக்கான தரம் 10 மூன்றாம் தவணை பரீட்சைகள் நிறைவு. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. மாணவ தலைவர்களுக்கான அறிவிப்பு. அனைத்து மாணவர்களுக்குமான முக்கிய அறிவிப்பு. விடுமுறை கால மேலதிக வகுப்புகள் தொடர்பான அறிவித்தல். 2024 கல்வியாண்டின் தமிழ் தின போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ரமலான் விடுமுறையின் பின் மீண்டும் பாடசாலை மார்ச் மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கற்றல் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தரம் 11 மாணவர்களுக்கான தரம் 10 மூன்றாம் தவணை பரீட்சையை நடாத்த சப்ரகமோ மாகாண கல்வி திணைக்களம் திட்டமிட்டதன் அடிப்படையில் மார்ச் மாதம் 26 ஆரம்பிக்கப்பட்ட பரீட்சைகள் ஏப்ரல் மாதம் 6 வரை, அதாவது சென்ற திங்கட்கிழமை நிறைவடைந்தது. தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 7 மாகாண கல்வி திணைக்களத்தின் மூலம் தரம் 11 மாணவர்களுக்கான கணித பாட அடைவு தொடர்பான முன்னோடி பரீட்சை ஒன்றும் நடாத்தப்பட்டது குறிப்பிடத்தக்க விடயமாகும். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு ரமலானை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட்டிருந்த நிலையில் விடுமுறையின் பின் மார்ச் மாதம் 23 திங்கட்கிழமை மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. தொடர்ந்து சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மீண்டும் சகல பாடசாலைகளுக்கும் ஏப்ரல் மாதம் 11 முதல் ஏப்ரல் மாதம் 19 வரை சித்திரை புத்தாண்டு விடுமுறை வழங்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் மீண்டும் பாடசாலை ஏப்ரல் மாதம் 20 திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவ தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுமாறும் அப்பொறுப்புகளில் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறும் பாடசாலை ஒழுக்காற்று குழு வேண்டிக் கொள்கின்றது. 2026 ஏப்ரல் மாதம் 8 அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையின் போது பிரதி அதிபரினால் பல விடயங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் சீருடை தொடர்பான அறிவித்தல்களும் வழங்கப்பட்டன. அதாவது பல மாணவர்கள் முறையற்ற ஒழுங்கீனமற்ற சீருடையில் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கின்றனர் என குறிப்பிட்டதோடு அம்மாணவர்கள் விடுமுறையின் பின் பாடசாலைகளுக்கு வருகை தரும் போது முறையான ஒழுங்கான சீருடையில் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கின்றது. சித்திரை புத்தாண்டு விடுமுறையில் தரம் 10, 11 மற்றும் உயர்தர மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள் நடைபெறும் எனவும் அம்மேலதிக வகுப்புகளுக்கு அனைத்து மாணவர்களும் கட்டாயம் சமூகம் அளிக்குமாறும் பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கின்றது. 2024 கல்வியாண்டின் வளையமட்ட தமிழ் தின போட்டிகளில் எமது பாடசாலை சார்பாக கலந்து கொண்ட மாணவர்கள் பங்கு பற்றிய குழு மற்றும் தனி நிகழ்ச்சிகளில் 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்றுக்கொண்ட நிலையில் அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம், அதாவது புதன்கிழமை சிறப்பு ஆராதனை நிகழ்வின் போது வழங்கப்பட்டன. பங்கு பற்றிய மாணவர்களுக்கு பாடசாலை நிர்வாகம் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இத்துடன் இவ்வாறு செய்தியறிக்கைகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தியறிக்கையினை எதிர்பாருங்கள்.